வணக்கம். நான் உங்கள் செப் சரவணன், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. வெல்கம் பேக் டு ஈஸி குக்கிங் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம வீடியோவில் வரகு ஒரு வரம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி பார்க்க போகிறது சாமை எந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தேவைய சக்தியை கொடுக்குது, அது எந்தெந்தெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், எப்படிலாம் நம்ம உபயோகப்படுத்தலாம் ங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது இந்தியாவில் அதிகமாகவே பயிரிடப்பட்டு வந்த தானியத்தில் சாமையும் ஒன்றுங்க. இந்த தானியத்தை ஆங்கிலத்தில் லிட்டில் மில்லட்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சாமையோட பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைஞ்சி நம்மளோட பழக்க வழக்கத்துலேருந்து விலகியே போயிட்டுங்க. அரிசிங்கிற தானியத்தோட நம்மளோட உடன்பட்டு அதில் ஏற்படுற சாப்பாடு உணவு பழக்க வழக்கத்தினால சாமையும் நம்ம மறந்தே போயிட்டோம். ஆனால் 5000 வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த சாமைங்கிறத நம்ம தொன்று நம்ம பழங்காலத்தில் நம்ம தொன்று இதை சமைச்சு உணவாக உட்கொண்டு இருந்தோம். இந்த சாமை ஒரு குளிர்ச்சியான உணவுங்க. இது பித்தத்தை குறைச்சி பத்திய உணவுக்கும் ஏற்ற உணவாகவும் சாமை இருக்குது. சர்க்கரையோட அளவை லோ சுகர், இதோட அளவை சுகரத்தை மீடியமாக வச்சுக்கிறதுக்கும் இது நம்ம உதவுங்க. ஒரு 100 கிராம் நம்ம சாமையை எடுத்துக்கிட்டோம்னா அதில் புரோதம் சத்து 9.7 மில்லிகிராமும், கொழுப்பு 5.2 மில்லிகிராமும், நார்ச்சத்து 7.6, மாவுச்சத்து 69 மில்லிகிராமும். இதோட டோட்டல் கலோரின்ஸ் பார்த்திங்கன்னா 329 கேலரிஸ் நம்மளால் லேர்ன் பண்ண முடியுங்க. இந்த சாமையை நம்ம உணவில் சேர்த்துக்கும் பொழுது சராசரியாக ஒரு மனிதன் 2000 கேலரிஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு உணவில் சேர்த்துக்கணுங்க. ஆனால் இந்த சாமையிலேயே நம்மளுக்கு 1/6 பங்கு கிடச்சிடுது. உடலுக்கு தேவையான வலிமையை இந்த சாமை அரிசி நம்மளுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாமை அரிசி அடிப்படையாகவே கால்சியம் நிறையாவே இருக்குது. இதனால் எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் நம்மளால் இதை கட்டுப்படுத்த முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம பற்கள் உறுதியாக இருக்கிறதுக்கு இந்த சாமை அரிசி மிகவும் உறுதுணையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, மாரடைப்பு வராமல் மாரடைப்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இந்த சாமை அரிசி மிகவும் உகந்ததாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சளி நம்மளுக்கு அடிக்கடி கோல்டாகும். சின்ன பிள்ளைங்களுக்கு அடிக்கடி இந்த பனிக்காலத்தில் நிறையவே கோல்டாகும். அதனால் இதை வாரத்தில் 1 நாள் 2 நாள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த சளி தொல்லையிலேருந்து நம்ம கோல்டாகிறதுலேருந்து நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாங்க. சர்க்கரை நோய் அளவை இந்த சாமை அரிசி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்குதுங்க. சர்க்கரை நோய் அளவு இன்க்ரீஸ் ஆகவும் குறையாமல் இருக்கிறதுக்கும், லோ சுகர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் மீடியமாக ஸ்டேபிளாக நம்மளால் இந்த சாமை அரிசி சாப்பிட்றதுனால நம்ம வச்சுக்கலாம். சாமை அரிசியை வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் உணவுலையும் கலந்து வேறு குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம இந்த சாமை அரிசியை சமைச்சு கொடுக்கலாங்க. ஒரு பொங்கலாவோ, காலைல செய்கிற நம்ம வெள்ளை அரிசியில் செய்கிற பொங்கலாவோ அதை சாமை அரிசியில் பண்ணலாம். இட்லி, தோசை இது மாதிரி நம்ம இந்த சாமை அரிசியில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி உணவை செஞ்சு சாப்பிட்லாங்க. அது மட்டும் இல்லை, பணியாரமும் செஞ்சு சாப்பிட்லாம். பணியாரத்தில் வெல்லம் இல்லை கருப்பட்டி இதுமாரி கலந்துக்கிட்டிங்கன்னா நம்ம இனிப்பு பணியாரம் கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. இதனால் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு நோயும் ஏற்படாமல் நம்ம தடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்கள் தான் இன்னும் அதிகமாக மோட்டிவேட் பண்ணி நம்மளை இன்னும் கொஞ்சம் அதிகமான யூடியூப் சேனலில் உங்களுக்கு பிடிச்சமான எல்லா விஷயங்களும் நம்ம போடுறதுக்கான உதவியாக இருக்குங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோ 7 திணை சிறுதானியங்களில் குதிரைவாளி அரிசி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதில் உள்ள சத்துக்கள் என்னென்ன, அது ஏற்படுத்துகிற நன்மைகள், நம்ம எந்த அளவுக்கு பயனடையலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நன்றி. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செப் சரவணன்.